welcome back to my channel. இன்னைக்கு என் சேனல்ல நான் ஒரு சிம்பிள் வெட்டிங் கெஸ்ட் இல்ல ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போடுற மாதிரி ஒரு மேக்கப் லுக் தான் பண்ண போறேன். இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தொடர்ந்து பாருங்க. இதுதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஐம் சரண்யா முரளி. நான் ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட். என்னோட பிரைடல் ஒர்க்ஸை பார்க்கணும் இல்ல என்ன புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க. So let's get to the video. நான் சிடிஎம் ப்ரொசீஜர் முடிச்சிட்டேன். மேக்கப்ல நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஐப்ரோஸ் பண்ண போறேன். ஐப்ரோ தான் ஃபேஸை டிஃபைன் பண்ணும். நான் இன்னைக்கு மிஸ் கிளாரோடைய ஐப்ரோ கேக் யூஸ் பண்ண போறேன். அடுத்ததா மேக்கப் ரெவல்யூஷனோடைய Camouflage கன்சீலர் பேலட்ல இருந்து என்னோட ஷேடை விட ஒரு டார்க் ஷேட் எடுத்து எங்கெல்லாம் என் ஃபேஸ்ல பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், பிம்பிள் மார்க்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் கரெக்ட் பண்ண போறேன். ஸோ மேக்ஸிமம் என்னோட அண்டர் ஐஸ், அதுக்கப்புறம் என் சின் கிட்ட நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு எனக்கு, அதெல்லாம் கரெக்ட் பண்ணிடுறேன். இந்த கன்சீலர் பேலட்டுக்கு பதிலாக மேக்கப் ரெவல்யூஷனோட கன்சீலர் அண்ட் டிஃபைன் கன்சீலர் கூட இதே மாதிரி ஒரு க்ரீமி கன்சீலர் தான், அதை கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஃபவுண்டேஷனுக்கு நான் Loreal Infallible 24 hour லாங் வேர் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். என்னோட ஷேட் ரேடியன்ட் பெய்ஜ். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன்றனால நான் மினிமமாக தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்ததாக என்னோட ஃபேஸோட சென்டர்ஸ், தட் இஸ் ஃபோர்ஹெட், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், அண்டர் ஐ கிட்ட, என்னோட சின் கிட்ட மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லைட்டர் கலர் ஃபேர் டோன் கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். அதே மேக்கப் ரெவல்யூஷன் Camouflage கன்சீலர் பேலட்ல இருந்து. இது ஒரு நல்ல க்ரீமி கன்சீலர். எப்பவுமே க்ரீம் கன்சீலர் யூஸ் பண்ணும்போது அதை மறக்காமல் செட் பண்ணணும், எஸ்பெஷலி உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா. என் ஃபேஸ் நான் இன்னைக்கு மேக்கோடைய ஸ்டூடியோ ஃபிக்ஸ் பவுடர் ஃபவுண்டேஷன்லேருந்து NC 43 பாயிண்ட் ஷேட் யூஸ் பண்ணி செட் பண்ண போகிறேன். குவிக்காக என்னோட ஃபேஸை கான்டோர் பண்ணிவிட்டு திருப்பி அந்த வார்ம்த் கொண்டு வரதுக்காக Nykaa ஓடைய டியூ கான்டோர் வார்ம் ஷேட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக M.A.C ப்ரெப் அண்ட் ப்ரைம் ஃபிக்ஸ் ப்ளஸ் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி என்னோட ஃபுல் ஃபேஸை செட் பண்ணி ஒரு க்ளோயி லுக் கொண்டு வரேன். என்னோட ஐலாஷஸை ஆல்ரெடி கர்ல் பண்ணி ப்ரெப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ Maybelline ஹைப்பர் கர்ல் மஸ்காரா யூஸ் பண்ணி ஒரு டபுள் கோட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கோட் கொடுத்துட்டு ஒரு 2 seconds வெயிட் பண்ணி ட்ரை ஆன பிறகு அடுத்த கோட் கொடுக்குறேன். இது ஒரு ஜெட் பிளாக் லுக் கொடுக்குது. அடுத்ததாக Maybelline blush and highlight kit, master blush and highlight kit நினைக்கிறேன். இதில் இருக்க பீச் அண்ட் பிங்க் ஷேட்ஸ் மிக்ஸ் பண்ணி என்னோட blusher யூஸ் பண்ணுறேன். இதே கலரை என்னோட ஐலைட் ஷேடாகவும் கொடுக்குறேன். இந்த பேலட்ல இருக்க ஹைலைட் கலரே யூஸ் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸ் எல்லா இடத்துலையுமே ஹைலைட் பண்ணுறேன். இந்த ஸ்டெப் தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஸ்டெப், காஜல். இதுக்கு நான் Smashbox ஆல்வேஸ் ஆன் ஜெல் லைனர் யூஸ் பண்ணுறேன். இந்த லைனர் ரொம்ப குவிக் ட்ராயிங் லைனர், ஸோ இதை ஸ்மோக்கி ஐ லுக்லாம் யூஸ் பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் லிப்ஸ்டிக் தான். லிப்ஸ்டிக் நான் இன்னைக்கு Nykaa மேட் டு லாஸ்ட் லிக்விட் லிப்ஸ்டிக்ல இருந்து Maharani ஷேட் யூஸ் பண்ணுறேன். இந்த லிப்ஸ்டிக் ஒரு பியூட்டிஃபுல் ரெட் லிப்ஸ்டிக்ங்க. இது டஸ்கி டோனில் இருக்க எல்லாருக்குமே நல்லா சூட் ஆகும். அவ்வளோதான், பிந்தி வச்சாச்சு. இந்த லுக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ until the next video, bye.